இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். ஈன்றெடுத்த அன்னை தந்தையை வணங்கி புலன்மயக்கத்தில் சிக்கியிருந்த என்னை அறிவு திறனை சிந்திக்க வைத்த குருமகானை வணங்கி வேதாத்ரி மகரிஷ ஐயா அவர்களுடைய நாளொரு கவியை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கவி சினமும் அச்சமும் வாழ்வை சீர்குலைக்கும் என்பதை அருள் தந்தை அவர்கள் இதில் கூறியிருக்கக்கூடிய முக்கிய கருத்து என்னவென்றால், சினம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கவே கூடாது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சினம் தன்னையும் அழித்துவிடும், தன்னை சார்ந்தவரையும் அழித்துவிடும் என்று சொல்கின்றார். கவிக்குள் செல்வோம். சினம் அச்சம் இரண்டும் ஓர் மனிதன் வாழ்வில் சீர்குலைய செய்யும் கொடும் உட்தீயாகும். சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்று சீவன் நிலைகளை நன்குணர வேண்டும் என்கின்றார் அருள் தந்தை. பெரியவர்கள் சொல்வார்கள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனை சுடும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனிடத்தில் சினம் எழுவது ஏனென்றால் புலன் கவர்ச்சியால் ஒரு பொருளை ஆசைப்படுகின்றான். அந்த பொருள் அதை கிடைக்க விடாமல் தடை செய்கின்ற நபர்கள் மீது சினம் எழுகின்றது. அந்த சினத்தினால் தன்னை மற்றும் அல்ல, அந்த பொருளை அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு உள் உணர்வு ஏற்பட்டு தன்னை மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் அழித்து விட்டாவது அந்த பொருளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அதனால் சினத்தை தவிர்க்க வேண்டும். அச்சம் ஒரு மனிதனுடைய முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதை அச்சம் என்ற ஒரு நிலை தடுத்து முட்டுக்கட்டையிட்டு அவன் வெற்றிக்கு தடையாக இயங்குகின்றது. இது உண்மையே. எத்தனையோ நபர்கள் ஆர்வங்கள் ஆற்றல்கள் அத்தனையும் தனக்குள்ளாகவே வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு மேடை ஏறி பேசுவது என்றாலே அவர்களுக்குள்ளாக ஒரு பயம், ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. அதனால் பல திறமைகள் முடக்கப்பட்டு உள்ளது. இதையெல்லாம் தவிடுபொடியாக்கி நம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். இந்த சினத்தையும் அச்சத்தையும் விட்டு துணிந்து நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அதற்கு அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.